ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தாஸ் அண்ட் கோ. இது எங்களோட புக் சீரீஸ். லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ண அந்த எங்களோட ஃபர்ஸ்ட் புக் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்சஸில் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நெக்ஸ்ட் என்ன புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நாங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணோம். இப்போ அதோட சீரீஸோட செகண்ட் புக்காக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற புக் பார்த்தீங்கன்னா ஹூ மூட் மை சீஸ், ரிட்டன் பை டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன். அஸ் யூ மென்ஷன் மச்சான், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அடுத்த புக்குமே அதான் நம்மளோட ஃப்ரெண்ட் சஞ்சனா, அவள் தான் இந்த புக்கை எனக்கு சஜஸ்ட் பண்ணா ஒரு 2-3 months பேக்கு. சரி, அதுக்கப்புறம் ரீட் பண்ணலாம் நான் சொன்னேன். சரி, வி ரெட் இட். ஒன் ஆஃப் த ஃபைன் புக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே இதையும் கண்டிப்பாக ரீட் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு புக்கு. ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டோரி புக் தான். இந்த ஸ்டோரி வந்து இட் இன்வால்வ்ஸ் 4 characters, நேம்லி ஸ்னிஃபி, ஸ்கர்ரி, ஹெம் அண்ட் ஹா. அதான் ஒரு குட்டி ஸ்டோரி. தளபதி பாஷையில் சொன்னா ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா, அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். இந்த 4 கேரக்டர்ஸ்ல 2 பேர் மைஸ், 2 பேர் ஸ்மால் பீப்புள். அந்த 2 மைஸோட பேர் வந்து ஸ்னிஃபி அண்ட் ஸ்கர்ரி, அண்ட் 2 ஸ்மால் பீப்புளோட பேர் வந்துட்டு ஹெம் அண்ட் ஹா. இவங்கெல்லாம் வந்துட்டு as every human beings and every animal in this world do, அவங்களோட சர்வைவல்காக they depend on cheese. ஓகேவா? so they live in a maze basically. எப்படின்னா அவங்க 4 பேர் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்துட்டு அந்த சீஸை தேடி அவங்க ஒரு மேஸ்குள்ள போறாங்க. அப்படி மேஸ்குள்ள போறப்ப ஒரு ஸ்டேஷன் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அதாவது இந்த மேஸ்குள்ள இந்த மாதிரி நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் சீஸ் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ இவங்க 4 பேருமே அந்த சீஸை வந்து அப்ரோச் பண்றாங்க இன் டிஃப்ரெண்ட் மேனர்ஸ். எப்படின்னா ஸ்னிஃபி அண்ட் ஸ்கர்ரி வந்துட்டு தே ஆர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவ் மைஸ். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா டெய்லி வந்து அங்கே போறாங்க, அந்த சீஸ் எடுக்கிறதுக்கான ஒர்க்கை பண்றாங்க, சீஸை சாப்பிட்றாங்க, தென் திரும்ப வந்துடுறாங்க. அதாவது அவங்க டெய்லி வீட்டுக்கு போறாங்க, அங்க போறாங்க, வேலையை செய்யறாங்க, அந்த சீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க, திரும்ப வந்துடுறாங்க. ஆனா இந்த ஹெம் அண்ட் ஹா வந்து அப்படி இல்லை. தேர் அ பிட் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. எப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த சீஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க, அந்த ஸ்டேஷன் போறாங்க. அங்க போனதுமே வந்து அவங்க அந்த ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு வெக்கேஷன் போனா எப்படி இருப்போம் அந்த மாதிரி போயிட்டு அந்த சீஸ் மேல ரொம்ப டிபெண்டா அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்டில் அ பாயிண்ட் வேர் அவங்களுக்கு திரும்ப போகணுங்கிற மனசே வரல. இல்ல இது அவங்க வந்து இதுல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன இல்ல. அதுல நான் இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன்டா நீ சொல்றதுல. இந்த ஸ்டோரியில இனிஷியலா எப்படின்னா இவங்க 4 பேருமே அந்த ஸ்டோரி இவங்க 4 பேருமே காலையில எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் சீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸ்டேஷன் சி நினைக்கிறேன். அந்த ஸ்டேஷன் சி அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க எல்லாருமே காலையில எந்திரிச்சு, எல்லாரும் நம்ம காலையில எந்திரிச்சு போற மாதிரி காலையில எந்திரிச்சு போறாங்க. போய் அந்த சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க வந்து அபண்டன்ஸ் ஆஃப் சீஸ் இருக்குது, அவ்வளவு சீஸ் இருக்குது. அந்த சீஸ் இருந்த உடனே அந்த 2 மைசஸ் அதே மாதிரி டெய்லி அவங்க காலையில எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 ஸ்மால் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் லேட்டா போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சில்டா, ஓகே எனக்கு தான் சீஸ் அங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல. சோ அதனால இவங்க வந்து ஒரு 6 o'clock போறதுல இருந்து இப்போ ஒரு 10 o'clock எந்திரிச்சு பொறுமையா கொஞ்சம் மாதிரி லீட் பேக்கா நான் மட்டும் ஜாலியா போறேன், எனக்கு அங்க இருக்குதுன்னு சொல்ற மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப இவங்க 4 பேரும் அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் சீஸ்ல வந்து டிபெண்டா இருக்காங்க. ஆனா வேற லெவல் ஆஃப் டிபெண்டன்சில இருக்காங்க. ஒன் ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா அந்த சீஸ் வந்து அந்த இடத்த விட்டு வேனிஷ் ஆயிடுச்சு. அதாவது either it gets depleted or it vanishes off. இது 2ல ஏதோ ஒண்ணு அங்க நடக்குது. ரிசல்ட் என்னன்னா நெக்ஸ்ட் டே போறாங்க, அந்த சீஸ் அங்க இல்ல. ஸோ இப்போ இவங்க 4 பேரோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்னிஃபி அண்ட் ஸ்கர்ரி அவங்க என்ன பண்றாங்கன்னா they immediately start their journey or the pursuit towards the next source of cheese. அதாவது இங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, practically there is no way of survival here. ஸோ அவங்க அடுத்த ஸ்டேஷனை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது they go on, அவங்களுக்கும் அடுத்து எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா they start their search. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஹெம் அண்ட் ஹா என்ன பண்றாங்கன்னா ஹெம் அண்ட் ஹாக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட்டை ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா they felt like they were owning the cheese. ஸோ அந்த சீஸை வந்து அவங்கள்ட்ட இருந்து யாரும் திருடிட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதாவது இட் வாஸ் மைன், இதை வந்து யார் என்ன கேட்காம யாரா மூவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க ஒருத்தன் இருக்கேன், என்ன விட்டுட்டு இந்த சீஸை யார் எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஓனர்ஷிப் பேசிஸ்ல தொலைஞ்சிருச்சுங்கிற மாதிரி அதை பண்றாங்க. ஆடிங் டு பாயிண்ட், இப்போ 2 மைசஸ் இருக்காங்கல்ல, ஸ்னிஃப் அண்ட் ஸ்கர்ரி. அவங்க 2 பேருக்கு என்னன்னா இந்த சீஸ் வந்து டிப்ளீட் ஆயிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சீஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படி அவங்க வந்து அந்த சேஞ்சை ஆன்டிசிபேட் பண்றாங்க. ஆன்டிசிபேட் பண்றதுனால ஸ்னிஃபினா ஸ்னிஃப் பண்றது,
ஸ்னிஃப் பண்ணி டக்குன்னு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக போயிடுறாங்க. ஏன்னா இந்த சீஸையுமே அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தானே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தானே கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி அடுத்தது போலாம்னு சொல்லி ஸ்னிஃபி வந்து ஸ்னிஃப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்கரிங்கிறது லைக் கண்மூடித்தனமா ஓடுறது, அதான் ஸ்கரியோட வேர்டோட மீனிங் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்கரி மாதிரி ஸ்னிஃப் அண்ட் ஸ்கரி அவங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி தேர் கோயிங் அவுட். ஸோ அஸ் டைம் கோஸ் ஆன், ஸ்னிஃபி அண்ட் ஸ்கரி வந்து ஃபைனலி அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஆஃப் சீஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. தே ஃபிகர் இட் அவுட். அங்கே போய் பார்க்குறாங்க, முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச சீஸை விட இந்த இடத்துல தே ரியலைஸ் தட் அதை விட இங்கே சப்ளை சூப்பராக இருக்கு அண்ட் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் சீஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஸ்னிஃபி அண்ட் ஸ்கரி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட் ஸ்டேஷன். அவங்க டெய்லி போகிறாங்க, அந்த சீஸை வந்து கார்வ் அவுட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ தே சீம்லெஸ்லி தே கண்டினியூ தேர் லைஃப். ஹெம் அண்ட் ஹாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. பட் ஹா ஃபிகர் இட்ஸ் அவுட் ஃபர்ஸ்ட். ஹா ஃபிகர் அவுட் பண்ணுறான். ஹா ஃபிகர் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு தோணுது ஓகே இந்த சீஸ் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஹெம்மை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஹெம் வந்து லிசன் பண்ணுற மைண்ட் செட்டில் இல்லை. ஸோ ஹா என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு வந்துட்டு நீ இங்கே இரு, லெட் மீ கோ அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஸ்னிஃபி அண்ட் ஸ்கரி போன பாத்துலயே இவனும் அந்த பாத்து எடுத்துட்டு போறான். பட் ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஹி கோஸ் ஆன் a search. பட் அடிங் டு தி பாயிண்ட், அவங்க வந்து அதே மாதிரி தான் டெய்லி காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்பி வராங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து பாக்குறாங்க சீஸ் இல்ல. அடுத்த நாளும் திருப்பி அதே மாதிரி 10 மணிக்கு கிளம்பி சரி இன்னைக்கு சீஸ் வந்துடும் போய் பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து பாக்குறாங்க. டேஸ் பாசஸ் பை. அப்படி அவங்க கொஞ்சம் வருஷமா அப்படி போய் பார்த்து வரலன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து ஹா வந்து பேசுறாப்புல ஹெம் கிட்ட, லெட்ஸ் கோ அண்ட் லைக் நம்ம போய் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பவுமே அவங்க வந்து வர மாட்டாங்க. இது மட்டும் போகுது. அது எப்படி போகுதுன்னா, ஹா போற வழியில எல்லாத்துலயுமே ஹி மேக் சம் நோட்ஸ். அதாவது அங்கங்க சில சைன் போர்ட்ஸ் மாதிரி போட்டு அதுல சில மெசேஜஸ் வந்து போறான். நாளைக்கு ஹெம் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டுக்கு அப்புறமா அவன் சீஸை தேடி வர்றான், மூவ் ஆன் ஆகுறான் அப்படின்னா அவனுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துக்கிட்ட லெசன்ஸை அவன் எழுதிட்டே வரான். ஒவ்வொரு இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் வர இந்த காட்டுக்குள்ள வழி தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக மரத்துல காவ் பண்ற மாதிரி இவனும் அங்கங்க சயின்ஸ் பண்ணி எழுதிட்டே போறான். அண்ட் ஹா ஃபைனலி அந்த ஸ்னிஃபி அண்ட் ஸ்கரி போன பாயிண்ட்டுக்கு, அந்த சீஸ் பாயிண்ட்டுக்கு, அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துடுறான். ஸ்டேஷன் என்னன்னு நினைக்கிறேன், ஸ்டேஷன் என் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறான், ஸ்டேஷன் எண்ணுக்கு. ஓகேவா? அங்க போனதுக்கு அப்புறமா அவனுக்கு லைஃப்ல அந்த ஜேர்னி வந்து அவனுக்கு நிறைய ரியலைஸ் பண்ண வைக்குது. அதாவது எப்படி அவங்க இருந்தாங்க, how they were so reluctant in their life, always choosing to stay inside the comfort zone. அதை பிரேக் பண்ணி வரதுக்கு என்னென்ன எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹா கோஸ் ஆன் செல்ஃப் ரியலைசேஷன். அப்ப அவன் வந்து ஹீஸ் திங்கிங் அபவுட் ஹெம்மோட சினாரியோ பத்தி யோசிக்கிறான். and also like initially அவன் வந்து initially யோசிக்கிறான், ஓகே நம்ம வந்து இட்ஸ் நெவர் டூ லேட். இப்போ நம்ம வந்ததே கொஞ்சம் லேட் தான், இதுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் யோசிக்கிறாப்ல. நம்ம அந்த சேஞ்சை இன்னும் கொஞ்சம் ஏர்லியா ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா லைக் ஃபியூ இயர்ஸ் பாசஸ் பைல பிஃபோர் யூ ஆன்டிசிபேட் சேஞ்ச் அண்ட் லைக் அங்க போய் எடுக்கிறதுக்குள்ள. ஸோ அது அவங்களோட ஸ்டோரி. ஸோ அடுத்தது நம்மளோட வர்றது, அது அல்டிமேட். நம்ம ஹெம் வந்து லைக் ஹி ஸ்டில் ஸ்டேஸ் இன் தி சேம் பிளேஸ் இப்போ வரைக்குமே. கடைசி வரைக்கும் அவன் வந்து அதை விட்டு வெளியே வந்தானா வரலையாங்கிற ஒரு கில்பில் இன்டர்வல் மாதிரி தான் அந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. கடைசி பாத்திருக்கீங்கல்ல, ஒரு சவுண்ட் கேட்கும், ஹா போய் பாப்பாப்ல, அது ஹெம்மா இல்லையான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிருப்பாப்ல, அந்த ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஸோ ஹெம் வந்து கடைசி வரைக்கும் வெளியே வந்தானா இல்லையாங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஹா ஒரு பாயிண்ட்ல வந்து யோசிப்பாப்ல, ஹெம்மை போய் நம்ம கூட்டிட்டு திருப்பி போய் கூப்பிட்டு வரலாமான்னு வரலாம்னு யோசிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஞாபகம் வரும். வான்னு கூப்பிடும் போது அவன் எங்கேயுமே வரல, நம்ம போய் தேடி பார்ப்போம், அடுத்த சீஸை போய் பார்ப்போங்கிறது வரல. சோ இந்த பாத்துல வந்து ஹா ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ஹெம்முக்கு வந்து ஹெம் மாதிரி இருக்கு, ஹெம்முக்கு வந்து அவனே ரியலைஸ் பண்ணாதான் வெளியே வர முடியும். ஏன்னா ஹா ஒரு பாயிண்ட்ல அதே மாதிரி தான் இருந்தாப்ல. ஆனா ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹி ஸ்டார்டட் மூவிங் அவுட் லுக்கிங் ஃபார் தி நெக்ஸ்ட் சீஸ். இந்த ஸ்டோரியோட அந்த புக்கோட ஹூ மூட் மை சீஸ் இருக்குல்ல, இதுவே அவங்க 2 பேரும் கேட்கறதாண்டா. ஹெமுஹாவும் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த சீஸ் சீஸ் அப்படின்னு கேட்பாங்க. சோ கடைசி வரைக்கும் ஹெம் அங்க இருந்து வெளியே வந்த மாதிரி தெரியல. அண்ட் நம்மளோட அடாப்டபிலிட்டி டுவர்ட்ஸ் சேஞ்ச், எனி அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் வர்றப்ப நம்ம எப்படி நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆகுதுன்றதுதான் இந்த புக்கோட கோர். ஓகேவா? அதான் இந்த 4 கேரக்டர்ஸ் மூலமா ஆத்தர் சொல்ல ட்ரை பண்றாங்க. அண்ட் இந்த புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க.
ஐ திங்க் ஆஃப்டர் தேர் கிராஜுவேஷன் reunion they meet after so long. reunion அதுல ஒருத்தன் இந்த ஸோ ஸ்டோரி அவங்க டிஸ்கஸ் பண்றப்ப ஒருத்தர் சொல்றப்ப மத்தவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்ல இந்த ஸ்டோரியை வந்து வச்சு பார்த்து முடிவு பண்றாங்க. ஓகே, ரியலைஸ் பண்றாங்க நான் எப்படி என்னோட ஃபீல்ட்ல இல்லை என்னோட ஆஃபீஸ்ல என்னோட கம்பெனில நான் எப்படி வந்துட்டு இந்த சேஞ்சை வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணேன் இல்லை ஃபேஸ் பண்ண முடியல, ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் வித் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற சினாரியோஸ் ப்ரெசென்ட் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி இந்த புக்கு படி யோசிச்சுன்னா சீஸ்ங்கிறது ஒரு மெட்டஃபர் தானே. author is trying to metaphor cheese with like whatever you want in our life. For example, ஒரு கெரியரா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை தான் சீஸோட இது பண்றாங்க. அந்த மேஸ்ங்கிறது பிளேஸ் வி லிவ் இன், த கம்பெனி தட் வி ஒர்க் வித். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மெட்டஃபாரிக்கலா தான் இந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி சொல்றாங்கன்னு தோணுது. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸோட ஸ்டோரியை வந்து கேட்டதுக்கு அப்புறமா எந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடியோட கனெக்ட் பண்ணி திங்க் பண்றது எங்களோட ப்ராக்டிஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப 2016 இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு 3G to 4G பேண்ட் ஸ்பெக்ட்ரம்க்கு வந்துட்டு எல்லா டெலிகாம் கம்பெனிஸையும் டிரான்சிஷன் பண்ண சொல்லப்ப அப்போ மார்க்கெட்டில் மேஜராக இருந்த ஒரு 4 பிளேயர்ஸை வந்து நம்ம இந்த கேஸ் ஸ்டடிக்காக எடுத்துட்டு அவங்க 4 பேரையும் இந்த கேரக்டர்ஸோட ரிலேட் பண்ணி பார்த்து did they do the right thing about the change or not அப்படிங்கிறத வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ 4 கேரக்டர்ஸ் ஒரு 4 பிரான்ச்சை நம்ம எடுத்து பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து நம்ம இப்போ யோசிச்சல ஸ்னெஃப் மாதிரி இருந்துச்சு. ஏர்டெல், பாரதி ஏர்டெல் வந்து ஸ்கரி. வோடஃபோன் ஐடியா ஒரு அளவுக்கு ஒரு ஹே மாதிரியும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட லெஜெண்டரி ஆக்சுவலி நம்மளோட கவர்மெண்டோட ஒரு டெலிகாம் கம்பெனி பிஎஸ்என்எல். ஆப்வியஸ்லி ஹெம் அவங்க தான் மச்சான். அவங்களுக்கு தவிர யாருமே ஹெம்மா இதுல இருக்க முடியாது. அந்த பொசிஷன் கூட மத்த 3 பொசிஷன்ல கூட கன்ஃபியூஷன் வரலாம். அதான் பிஎஸ்என்எல்ல வந்து கன்ஃபியூஷனே கிடையாது. ஸோ டு ஸ்டார்ட் வித் 2016 வந்துட்டு அவங்க அந்த 4G சர்வீஸ் அண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி வைஸ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து எல்லா யூசர்ஸ்க்கும் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க டு டெவலப் தேர் கஸ்டமர் பேஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா தேவர் ஆல்ரெடி ரெடி ஃபார் தட். ஸோ அதோட ஒரு மெஷராக தான் ஃபார் த அந்த 2016க்கு முன்னாடி இருந்த ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்துட்டு அவங்க அதோட கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஸ்டார்டட் லேயிங் டவுன் கேபிள்ஸ், வயர்ட் நெட்ஒர்க்ஸ்க்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஸோ வென் த ரைட் டைம் கேம் தே ஸ்டார்டட் தேர் ஸ்மூத் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த ஆன்டிசிபேட் பண்றதுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு this is something we should learn from Jio. கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ நீ சொன்னால ஆட் ஆன் சொல்ல போனா நமக்கு ஜியோ தெரிஞ்சது பிராண்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அரௌண்ட் 2016. பட் ஆனால் 4 இயர்ஸ்ல தே ஸ்டார்டட் த ஒர்க் ஃப்ரம் 2010ல இருந்தே ஜியோங்கிற ஒரு பிராண்டுக்காக தே ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே போட்டு 16ல தே லான்ச். இப்போ இந்தியா as a country பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஜியோ ஏரா அண்ட் போஸ்ட் ஜியோ ஏரா. நிறைய டெக் பிரான்ச் இந்தியாவில் வந்து க்ரோ ஆனதுக்கான ரீசன் அதுக்கு நம்ம எல்லா பிரான்ச்சையுமே எடுத்துக்கோ. ஒரு ஸ்விக்கி எடுத்துக்கோ, ஒரு ஜொமேட்டோ எடுத்துக்கோ, ஒரு ஓலா ஒரு முன்னாடி இருந்துச்சு பட் லைக் இன்னும் ரொம்ப எவிடென்ட் ஆனது ஓலா, ஒரு நெட்ஃபிளிக்ஸ். இது எல்லாமே ஒரு டு ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட்லாம் ரீச் ஆனது காரணமே ஜியோ தான். ஏன்னா யோசிச்சு பாரு, நம்ம முன்னாடி வந்து ஒரு 1 monthக்கு we used to pay 350 rupees for 1 GB of data. 1 GB of data. இப்போ யோசிச்சு பார்த்தா அது ஸ்கேம் மாதிரி இருக்கு அந்த டைம்ல. அப்ப எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாட் லைக் ஒன்லி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன். அவங்களும் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கடா. அது அரௌண்ட் 2003ல இட் வாஸ் லைக் இப்போ எப்படி 4G இருந்துச்சோ அதே மாதிரி அந்த டைம்ல இருந்தது GSM. பட் அவங்க பெட்டர் GSMல எடுக்காம தே டுக் த பெட் ஆன் CDM இன்னொரு டெக்னாலஜில. அந்த CDMல எடுக்க போய் தான் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் லைக் அப்படி அதர் கம்பெனிஸ் எல்லாரும் GSM குள்ள அப்போ அந்த டைம்ல GSM குள்ள போகும்போது இவங்க வந்து CDMல பெட் பண்ணாங்க. அரௌண்ட் 2000 early 2000ஸ்ல பண்ணாங்க. அது வந்து பெரிய பிளான். ஆல்டர்னேட்டிவ்ல அவங்க ஒரு பின்னாடியே இருந்துட்டாங்க. they didn't go into the next. GSMங்கிறது அடுத்ததா இருந்துச்சு CDM விட. பட் they weren't doing it. ஸோ அப்படியும் போது அதை ஜியோ ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்கல்ல இந்த செக்மெண்ட்ல. they anticipated the change, they adapted very quickly and they I wouldn't say they adapted, they led the change. There comes like and அவங்களோட forecast வந்து ரொம்ப who adapted கரெக்ட்டான விஷயத்துல பெட் பண்ண who adapted னு சொல்ல வரும்போது தான் நம்ம அதுல ஸ்கரியா எடுத்த நம்மளோட பாரதி ஏர்டெல் சொல்லலாம். they adapted to change quickly. பாரதி ஏர்டெல் ஏன்னா 3G ல இருந்து 4G டக்குன்னு வந்தாங்க. வந்தனாலதான் இப்போ வந்து ஒரு செகண்ட் பிராண்ட் ஷேர்ல ஒரு நம்பர் 2 நினைக்கிறேன். நம்பர் 2 நம்பர் 1 they keep competing ரெண்டு பேருமே கஸ்டமர் பேஸ்ல நம்பர் 2 அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் அதான் அவங்களால ஏர்லியா அடாப்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த சேஞ்சுக்கு.
ஸோ அதான் ஏர்டெல்லோட இது. அதுவும் அதாவது பாரதி ஏர்டெல் வந்து ஸ்டில் அவங்க ஜியோ ஒரு லீடரா இருக்கிறப்ப இவங்க ஒரு காப்பி கேட் மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலும் பிகாஸ் தே அண்டர்ஸ்டுட் த கன்ஸ்ட்ரெயின்ட். என்னன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு there is no alternate to 4G வந்ததுக்கு அப்புறமா. பட் ஜியோ 4G மட்டும் எடுத்துட்டு வரல, அவங்க தே brought in ecosystem. அதாவது அவங்க ஒரு போன் எடுத்துட்டு வராங்க, ஜியோஃபை எடுத்துட்டு வராங்க, ஜியோஃபைல வந்துட்டு கேபிள் கனெக்ஷன் கொண்டு வராங்க, DTH எடுத்துட்டு வராங்க. சோ தே ட்ரைங் டு பில்ட் அன் ecosystem. ஸோ அப்படி வர்றப்ப ஏர்டெலுமே அது வரைக்கும் ecosystemங்கிற ஒரு வேர்டே ஏர்டெலோட அந்த இதுல பிராண்ட்ல அசோசியேஷனே கிடையாது. முன்னாடி ஆக்சுவலி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டிடிஹெச் ஏர்டெல் டிடிஹெச் முன்னாடி உண்டு நினைக்கிறேன். பட் அது வந்து ஒரு பேக்கேஜா ஜியோ. சோ அதுக்கப்புறம் ஏர்டெல் தே அடாப்டட் தி சேம். தட் வாஸ் தி கைண்ட் ஆஃப் ஒரு ecosystem மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி வெச்சுக்கோங்க. ஒரு ஐடியா ஒரு ஹவுஸ் ஹோல்ட்னா அந்த மொத்த ஹவுஸ் ஹோல்டையும் நம்ம தான் யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ண வைக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அதையுமே ஏர்டெல் வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்தது. பட் அண்ட் ஆல்சோ லைக் பாத்தீங்கன்னா ஜியோ வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குளோபலி த பெஸ்ட் டெலிகாம் பிராண்டுன்னு நான் சொல்லுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் பிரைசிங்ல. ஏன்னா வேற எந்த கண்ட்ரீஸ்லயுமே இவ்வளவு சீப்பா ஒரு இன்டர்நெட்டுமே சரி, சாரி சீப் இல்ல, இவ்வளவு அஃபோர்டபுளா இன்டர்நெட்டும் சரி, லைக் காலிங் பேக்கேஜஸ் இவ்வளவு கனெக்டிவிட்டியோட வேற எந்த கண்ட்ரீஸ்லயுமே இருக்கு. ஈவன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் நேஷன்ஸ்ல கூட கிடையாது. கமிங் டு வோடஃபோன் ஐடியா அண்ட் பிஎஸ்என்எல். வோடஃபோன் ஐடியா வந்துட்டு அவங்க ஆக்சுவலா 3G அப்பவே வந்துட்டு they didn't have a huge subscriber base. அவங்க அப்போதான் ஒரு budding players அவங்க வோடஃபோன் ஐடியா with lot of campaigns, ad campaigns, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஓட அந்த கொலாபரேஷன். இந்தியாலன்னு சொல்றேன், they were struggling to capture the customer base. வோடஃபோன் தான ஹச் தான வோடஃபோன். தேவர் லைக் குளோபல் பிளேயர்ஸ், குளோபலா நிறைய கண்ட்ரீஸ்ல பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்தியால தேவர் லைக் ஓகே ஓரளவுக்கு எப்பவுமே இந்த மாதிரி தேர்ட் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்கல்லடா. நான்லாம் ஞாபகம் இருக்கா, யூனினார்லாம் ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூனினார். SMS பேக்கேஜ் we used to get for like $19 நினைக்கிறேன், $19. MTS ஒருத்தர் ஒரு எக் சிம்பிள் இருக்கும், ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல ஒரு எக் சிம்பிள் போட்டு ஒரு MTS ஒரு சிம்பிள். டொகோமோ இருந்துச்சு ஒண்ணு. அதுக்கப்புறம் டொகோமோ, டாடா டொகோமோ. ஆக்சுவலி ஏர்செல் வாஸ் லைக் ரியலி குட் மச்சான். ஏர்செல் அந்த பாக்கெட் இன்டர்நெட் ₹7 பாக்கெட் இன்டர்நெட் எல்லாம் நல்ல ஞாபகம். ஏர்செல் டோட்டலி வெண்ட் அவுட் ஆஃப் பிசினஸ். அவங்கள மறந்துட்டோம். ஏர்செல் were doing some extraordinary campaigns நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பிளான்ஸ்மே ஏர்டெலுக்கு வந்து பயங்கர டஃப். அந்த டைம்ல புதுசா வந்திருந்தாங்க. இப்போ நம்ம வோடஃபோன் ஐடியா பேசுறப்ப அவங்க கஸ்டமர் பேஸ் எஸ்டாப்லிஷ் பண்ண ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா, அப்ப BSNL வாஸ் தி ஜெயண்ட். BSNL வந்து டெக் ஜெயண்டா அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருக்காங்க டெலிகாம் சேவே. மெயின் ரீசன் வந்து எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்க ரீசன் என்னன்னா, தேர் பிளான்ஸ் வர் சோ கிரியேட்டிவ். அவங்க ஆஃபர் பண்ண டாக் டைம் பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு என்ன நீட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கரமா அவங்க வந்து கேட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜோடி பிளான், நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ஓவர் நைட் டாக்ஸ் என்டையர்லி ஃப்ரீ, யூ won't be charged. அந்த ரீசனுக்காக நான் வந்து பியூஸ்னாலே வாங்குறேன். அது வேற ஒரு ரீசன். ஓகேவா? ஆமா. அண்ட் அந்த டைம்ல SMS கூட ஃப்ரீ தான் நினைக்கிறேன்ல, பாஸ்ட் 12. தே லைக் 12 o'clock வந்து ரீசெட் ஆகும் மச்சான். 12 o'clock வரைக்கும் 200 SMS 12 o'clock ரீசெட் ஆகும். அப்போலாம் ரீசெட் ஆகும். அண்ட் டாக் டைம் வந்து என்டையர்லி ஃப்ரீ 12ல இருந்து மார்னிங் 6 வரைக்கும் சம்திங். BSNL தான் இந்த கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்க அப்பா அம்மா கூட ஒரு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னா இது 2 நம்பர் கன்சிக்யூட்டிவா எடுக்கலாம், லாஸ்ட் டிஜிட் மட்டும் சேஞ்ச் பண்ணா. இப்போ வரைக்கும் நீல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல அப்பா பையன் அந்த மாதிரி யாராவது 2 பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் இன்னொன்னு எங்க வீட்டுல என்ன இருந்துச்சுன்னா, லேண்ட்லைனோட லாஸ்ட் நம்பர், லேண்ட்லைன்ல 6 டிஜிட்ஸ் இருக்கிறது, அதோட லாஸ்ட் 5 டிஜிட்ஸும் நம்ம போன் நம்பரோட லாஸ்ட் மொபைல் நம்பரோட லாஸ்ட் 5 டிஜிட்ஸும் ஒரே மாதிரி. BSNL பிளஸ் நான் சொல்ல வர அதான். ஏன்னா நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருந்தோம்ல, நம்ம வந்து ஆக்சுவலி மூணார் போயிருக்கும் போது நினைக்கிறேன். மூணார்ல வந்துட்டு நம்ம வேற ஜியோ ஏர்டெல் வச்சிருக்கோம். நம்ம யாருக்குமே அங்க சிக்னல் ஒழுங்கா கிடைக்கல. ஆனா இவனுக்கு மட்டும் சிக்னல் கிடைச்சிச்சு. அப்பதான் என்னடா BSNL இங்க வரைக்கும் சிக்னல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. வோடஃபோன் ஐடியாவே நான் வந்து ஹார்ன் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க 2 பேரும் லேட்டா தான் அந்த சேஞ்சை ரியலைஸ் பண்ணாங்க. பட் தே ஸ்டில் லைக் ட்ரைங் டு ஃபைண்ட் தேர் ஃபீட். அவங்களால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது பண்ண முடியுமான்னு பண்ணி தான் 2 பேரும் மர்ஜ் ஆயிட்டாங்க. வோடஃபோன் ஐடியாவும் மர்ஜ் ஆகி VIன்னு ஒரு பிராண்ட் எடுத்து அதுல வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஸ்டில் ஹேவ் அ மார்க்கெட் ஷேர். ஸோ அதனால அட்லீஸ்ட் தேர் எக்ஸிஸ்டிங் கொஞ்சம் பேராவது யூஸ் பண்றாங்க. அதனால அப்படி சொல்லிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒருத்தன் அதுவும் யூஸ் பண்றான். புரியுதா இல்லையா? ஏன்னா ஹிஸ் a very loyal customer to VI. ஓகே. ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா இப்போ நிறைய பிளான்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் 4 GB per day அந்த மாதிரி. ஆமா. they are trying to
இந்த 2 ஜெயண்ட் இருக்க இடத்துல லைக் ஏதாவது ஒரு ஸ்பேஸை பிடிக்கிறோம், they have to give moreங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இட்ஸ் enough. Now let's talk about the real elephant in the room. BSNL. பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்குமே அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எப்படி சொல்றது, அவங்களோட the government didn't take the right decision, or at least the BSNL management failed to do the right thing Yeah. at the right time. அப்படி என்னன்னா, சொல்லிக்கலாம். அந்த அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு நார்ம்ஸ் எப்படி ஒரு கவர்மெண்ட் கம்பெனிக்கு தெரியாம போகுன்றதா ஒரு $1 million கொஸ்டின். ஏன்னா இப்பவும் பாரு, அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஃபெயிலியருக்கு இன்னொரு ரீசன் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸே வந்துட்டு தேவர் நாட் வெரி ப்ரொஆக்டிவ். அவங்களே வந்துட்டு நிறைய பேர் ஒரு காமெடியா கூட சொல்லுவாங்க, பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு போனா மட்டும்தான் அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸே என்ன சார் இன்னுமா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மள சர்க்காஸ்டிக்கா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக். ஆனா அது உண்மையிலேயே நான் நிறைய வாட்டி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பிகாஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட் நான் கனெக்ஷன் எடுத்துட்டு இருந்தப்ப இட் வாஸ் ஹாரிபிள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அப்ப வந்து டயல்-அப் கனெக்ஷன் ஒண்ணு உண்டு. டயல்-அப் கனெக்ஷன் என்னன்னா, நீ வந்து ஒரு லேண்ட்லைனுக்கு வர சேம் ஒயர் உனக்கு பிராட்பேண்ட் சர்வீஸ் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட். பட் அதுல என்ன கண்டிஷன்னா, நீ லேண்ட்லைன் பேசாம இருந்தாதான் உன்னால நெட்டை யூஸ் பண்ண முடியும். அதான் டயல்-அப் கனெக்ஷனோட ஒரே ஒரு டிராபேக் அதுல. அதுக்கு ஓகேவா? சோ இதுல என்ன ஆகும்னா, எப்பெல்லாம் வந்துட்டு லேண்ட்லைன் கனெக்ஷன் டிராப் ஆகுதோ உன்னோட நெட் கனெக்ஷனும் டிராப் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்ன ஆகும்னா, இட் வாஸ் டோட்டலி நீ சொல்லும் போது எனக்கு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏர்டெல் தான் ஒயர்லெஸ் கனெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வீட்டில் வந்து பிஎஸ்என்எல் ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இது வந்து அரௌண்ட் லைக் ஒரு 10th வந்து படிச்சுட்டு இருந்தோம் நினைக்கிறேன், நாட் வெரி மச். அப்போ வந்து நான் டக்குன்னு ஏர்டெல் மாறும்போது நான் ஏர்டெல் சேஞ்ச் பண்ணேன். அந்த ஸ்டிக்கை வச்சு கனெக்ட் பண்றது, நம்ம யூஎஸ்பி ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல, ஆமா யூஎஸ்பி ஸ்டிக்ல கனெக்ட் பண்ற இது மாதிரி. அப்போ பிஎஸ்என்எல் அதுவுமே லேட்டா தான் ரியலைஸ் பண்ணி அதுலயுமே ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க நான் நினைக்கிறேன். சோ ஒரு பேட்டர்னே அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. வயர்டு கனெக்ஷன்ல பிஎஸ்என்எல் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒயர்லெஸ் ஃபைபர் நெட்வொர்க் யூஸ் பண்ணாம லேண்ட்லைன் வழியாவே கொண்டு வந்ததுல அவங்க தான் போய். அதான் உனக்கு புரியுதா இல்லையா? அடுத்த டெக்னாலஜி வரும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஒயர்டு எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல தான் நடக்கும். ஒரு பேட்டர்னை நீ ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அந்த பேட்டர்னை திருப்பி நீ ஃபாலோ பண்ணிட்டே இருப்ப. ஸோ நீ இனோவேஷனுக்கான ஒரு ஸ்பேஸே நீ கொடுக்காம இருக்கும்போது நீ ஃபியூச்சர்ல அடுத்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வரும்போது நீ எப்படி இனோவேட் பண்ணுவ? இங்கே நீ பிஹைண்ட் ஆயிட்ட. ஸோ நம்ம வந்து தப்பாவே புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து 3G ல இருந்து 4G மாறுறதுதான் தப்புன்னு நினைச்சோம். ஆனா அவங்க ஃபண்டமெண்டலே அப்படிதான் இருந்திருக்கு, புரியுதா இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண ஸ்டாட்ஸ் படி கவர்மெண்ட் ஹஸ் பீன் ட்ரையிங் டு கண்டினியூஸ்லி இன்ஃபியூஸ் சம் மணி இன்டு அட் some frequent times. இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறமே they are trying to revive BSNL, பட் இப்போ still they are not back in the game. ஆனா இப்போ அவங்களோட பிளான்ஸ் வந்து இப்போ சீக்கிரமா லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கு. பட் nothing is official yet, but I don't know. Let's expect that they sooner or later they emerge in the market. Yeah, they can do it, try to compete and pull the market share back. Yeah, they have the distribution all around, like avlo towers, avlo signal towers எல்லாத்துலயுமே இருக்குது. all around countryல இருக்குது, இந்தியா ஃபுல்லா இருக்குது. So kandipa they can do it, but I don't know how much they're going to put in the effort. Okay, so இந்த டிரான்சிஷன்ல இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட்டீஸ் பண்றது என்னன்னா, இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட அந்த ரேங்கிங் டேபிள், பிராண்ட்ஸோட ரேங்கிங் டேபிளே வந்து டோட்டலா அப்சைட் டவுன் ஆனது. டாப்ல இருந்த பிஎஸ்என்எல் கீழே வந்துருச்சு, புதுசா வந்து ஜியோ மேல வந்து. இதே மாதிரிதான் நம்ம அடுத்த பேச போற இண்டஸ்ட்ரியான ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில இதேதான் நடந்துச்சு. இதுல பிஎஸ்என்எல் எப்படி டெலிகாம் ஜெயண்டா இருந்தாங்களோ அதே மாதிரி போன் ஜெயண்டா இனிஷியலா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிராண்ட் வந்து நோக்கியா, the Finnish company. ஸோ அவங்க சின்ஸ் 1990s இருந்து தேவர் ஆக்சுவலி டூயிங் அதர் பிசினஸஸ். நான் ரிசர்ச் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டயர் பிசினஸஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் டவுன் த லைன் தான் அவங்க ஃபைனலி இந்த கம்யூனிகேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ ஐ மீன் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் போன்ஸ்க்கு வந்திருக்காங்க. அப்புறம் தான் அன்டில் 2007 அவங்களுமே தேவர் ஹேவிங் ஆல்மோஸ்ட் லைக் 90 பில்லியன் ஒரு வருஷத்துல ரெவன்யூ பண்ற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. குளோபலி they had a crazy market share மச்சான். ஒரு கண்ட்ரி விட்டு குளோபலாவே மார்க்கெட் ஷேர் அவ்வளவு கிரேசியா இருந்துச்சு ஃபார் நோக்கியா பிஃபோர் our guy Steve Jobs came in.
எனக்குமே வந்துட்டு நோக்கியா வந்து ஃபினிஷ் கம்பெனினே தெரியாது. ஐ It's a Finnish வாஸ் company. திங்கிங் லைக் அது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி தான் அப்படின்னு தான் நான் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இந்தியால இப்ப முன்னாடி research பண்ணும்போது இந்தியால முன்னாடி ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு, நோக்கியா வாஸ் இந்தியன் கம்பெனி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே நோக்கியா ஆமா ஆமா. ஏன்னா அவ்வளவு பேர் வச்சிருப்பாங்க. யாருமே வந்துட்டு அந்த டைம்ல நீங்க என்ன போன் வச்சிருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க, பார்த்தாலே தெரியும். பிகாஸ் நோக்கியா ஹேட் தட் விசிபிள் ஐடென்டிட்டி. இந்த சைஸ்ல இந்த கலர் பேக் சைடுல அந்த பேட்டர்னே நமக்கு தெரியும். அந்த பேட்டரிக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும். அது இருந்தாலே நோக்கியா போன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டிஃபரெண்டா கேஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, சோ இப்ப அவங்களுமே வந்துட்டு ஆக்சுவலா அவங்க தேவர் நாட் வெரி ஸ்லக்கிஷ் லைக் பிஎஸ்என்எல். அவங்க ஆக்சுவலா டவுன் த லைன் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து அவங்க சில கைண்ட் ஆஃப் டச் பேடு, கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் போன்ஸ் அந்த மாதிரி இப்ப நீ வந்து நம்ம டைம் லைன் வச்சு பேசினா இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம டைம் லைன் வச்சு பேசினா இப்ப ஏர்லி லைக் 90s ல இருந்து 2000s வரைக்கும் 90s நான் சொல்றது இந்த 90s to 2000s தேவர் கண்டக்டிங் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நிறைய லான்ச்சஸ் பண்ணிருந்தாங்க. நிறைய ஒவ்வொரு வருஷமே தேவர் கான்ஸ்டன்ட்லி ரிலீசிங். எனக்கு ஞாபகம் அந்த N78 நோக்கியா N78 அது எல்லாமே பயங்கர N97 எல்லாமே கிரேசியான மாடல்ஸ் மச்சா, பயங்கர சூப்பரா இருக்கும். இல்ல நீ சொல்றது ஆஃப்டர் 2007 தான். சோ 2007 பத்தி பேசணும்னா when அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த லான்ச் ஈவென்ட் நடத்துறாரு அண்ட் எவ்ரி ஸ்மார்ட் போன் கம்பெனி ஐ மீன் போன் கம்பெனி இந்த அது வரைக்கும் ஸ்மார்ட் போன்ங்கற டைம் ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. I'll clear you. ஸ்மார்ட் போன்ஸ் இருந்துச்சு. ஓகே, early 2000s வந்து ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. அது ஒரு எக்ஸாம்பிள். லைக் BlackBerry எல்லாமே ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் கொண்டு வந்தது டச் மொபைல், கீபேட் இல்லாம. அது வரைக்கும் எல்லா மொபைல்ஸுமே இது கீபேட் தான் இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாரு, எல்லா மொபைல்ஸும் கீபேட் இருக்கும். ஒரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் கீபேட்ஸ் இருக்கும். BlackBerryயோட பிளஸ் அந்த கட்டி கீபேடு, அந்த மாதிரி ஒரு மொபைல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கீபேட்ஸ். டச் மொபைல் அவர்தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீபோர்ட் எலிமினேட் பண்ணணும்ங்கற நெசசிட்டியை புரிய வச்சாரு. அதான் லைக் ஒரு டச் ஸ்கிரீனை வந்து ஒரு போன்ல கொண்டு வர முடியும்ங்கற ஒரு கான்செப்ட் இனோவேஷன். அடுத்து கீபோர்டை எப்படி ஒரு மாடுலரா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கொண்டு வந்தாரு. ஒன்ஸ் ஆப்பிள் ஹஸ் அன்வெயில்ட் தேர் ஐபோன் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து the player who was trying to catch the market was Samsung. இப்போ Samsung என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஆப்பிள்ல வந்து இல்ல ஸ்னிஃப்னு சொல்லிக்கலாம், இவங்கள வந்து ஸ்கரி. So undoubtedly Apple sniffy here. So next ஸ்கர்வி யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்கர்வி வந்து இந்த பாயிண்ட்ல நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் அந்த டைம்ல யார் நெக்ஸ்ட் லீட் எடுத்தா அப்படின்னு பாக்குறப்ப இட் வாஸ் undoubtedly Samsung. இல்ல Samsung என்ன பண்றாங்கன்னா, they are launching their own series. நீங்க ஐபோன் விடுறீங்களா, நாங்க கேலக்சின்னு ஒண்ணு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு they started their own brand of smartphones built upon Android software. So அந்த Android budding ஒரு அடுத்த next emerging open platform வர்றப்ப Samsung seized that opportunity. So அவங்க வந்துட்டு அதுல ஸ்மார்ட் போன்ஸ் பில்ட் பண்றாங்க. இவங்க அவங்களுக்குன்னு ஒரு OS ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து அவங்க அந்த S Pen கொண்டு வராங்க. அந்த கேலக்ஸி போனை எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லி ஆக்க முடியுமோ ஆல்மோஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா கேலக்ஸி எஸ் டியோஸையும் ஐபோனையும் வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனந்தமி மாதிரி தான். சி நோக்கியா எப்படி நம்ம குளோபலா பேசுறோமோ அதே மாதிரி BlackBerry யூஎஸ்ல பயங்கர கிரேசி மார்க்கெட்டா இருந்துச்சு. சரியா, தே ஹேட் தி கிரேட் மார்க்கெட் ஷேர். அவங்களோட பிளஸ் என்ன இருந்துச்சுன்னா, அவங்களோட என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ், ஓகேவா, எல்லா கார்பரேட் கஸ்டமர்ஸ் சொல்லணும்னா எல்லா கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாருமே BlackBerry தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா பயங்கர செக்யூர்டா இருக்கும். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் BlackBerryக்கு இருந்துச்சு. BlackBerry ஃபவுண்டர் பண்ண தப்பு என்னன்னா, he was not ready to அந்த சேஞ்ச் நடக்க போகுதுங்கிறத ஒரு ஆன்டிசிபேட் பண்ணி அந்த சேஞ்சை அவனால அடாப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய பேர் அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஏன்னா நீ வந்து அவ்வளோ க்ரோ பண்ணி தான் கொண்டு வந்திருக்க அந்த கம்பெனியை. ஸோ உன்னை சுற்றி போர்ட் ஆஃப் டைரக்டர்ல எல்லாருமே உனக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நான் ஏதோ ஒரு புக்லேயே ரீட் பண்ணியிருக்கேன். தேர் வர் லைக் பீப்புள் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு கெட் இன்டு telling him that like ஓகே அடுத்து வந்து டச் மொபைல் தான் வரப்போகுதுங்கிறத. பட் he was not ready to accept it. அவனோட கன்விக்ஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். இல்ல இந்த மாதிரி கார்பரேட் கிளையன்ஸ்க்கு, இந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்களுக்கு டச் மொபைலுக்கான தேவையே இருக்காது, கொட்டிக்கு பேட போதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். அந்த கன்விக்ஷன் கொஞ்சம் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொட்டிக்கு போறோட கான்செப்ட் என்ன, லைக் we were carrying PC in the hand. எடுத்துட்டு போனா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் பயங்கர சூப்பரா இருக்கும்டா. கொட்டிக்கு பேட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். கொட்டிக்கு பேட் பயங்கர சூப்பரா இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே நல்லா இருந்தோம். தே குடன்ட். அவங்கள இப்போ நீ நோக்கியாவை எப்படி சொல்றியோ அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் BlackBerry வாஸ் ரியல் ஹேம். நோக்கியாவாது கொஞ்சமாவது அதுக்கப்புறம் வந்து ஒரு தப்பான பார்ட்னர்ஷிப் உள்ள போனாங்க, அது வேற கதை. மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப்ல போய் அது நீ சொல்லு, அது லைக் என்ன பண்ண they were the first and the only smartphone company to pair up with Windows. and அவங்க கொண்டதுதான் அந்த விண்டோஸோட அந்த லூமியா எடிஷன் OS ஆண்ட்ராய்டுக்கு அந்த சீரிஸ் ஒரு மாதிரி லூமியாவா நோக்கியாவோட சாம்சங் கேலக்ஸி வச்சிருந்தாங்க, ஆப்பிள் ஐபோன் சீரிஸ் வச்சிருந்த மாதிரி நோக்கியா வந்து லூமியான ஒரு சீரிஸ் எடுத்துட்டு வந்தாங்க.
ஸோ அவங்க எடுத்துட்டு வந்தது என்ன, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னா அது மைக்ரோசாஃப்டோட டைப் வச்சப்ப மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு சிஇஓ, மைக்ரோசாஃப்ட்ல இருந்த ஒரு விபிஆர் சம்மன் வந்து இங்க சிஇஓவா வந்தாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணாங்கல்ல. விண்டோஸ் ஓஎஸ் அப்படி ஆக்சுவலா அது எப்படி இருக்கும்னா அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஒரு மேக் புக்கையும் ஐபோனையும் யூஸ் பண்றப்ப ரெண்டோட இன்டர்ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுலயுமே சிஸ்டம் செட்டிங்ஸ், போட்டோஸ் டிஸ்ப்ளே பண்றது, அப்புறம் எல்லா செட்டிங்ஸ் அதே மேக் புக்கா ஐபோன்ல யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் நோக்கியா என்ன ட்ரை பண்ணாங்கன்னா விண்டோஸ் வந்து அவங்க கான்செப்ட் இதுல கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. எப்படி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல எப்படி விண்டோஸோட ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் பார்ப்போம், அதே மாதிரி நோக்கியாவோட லூமியா போனுக்குள்ள அதை எடுத்துட்டு விண்டோஸ் 10 என்ன பிரச்சனைனா விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 தெரியல, அதே மாதிரி இருக்கும். நீ சொல்ற பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இப்ப நீ சொல்லும்போது அதே மாதிரி இருக்கும். அந்த போனே நீ வந்து விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பேக் சைடு பாடியில ஃப்ரண்ட்ல ஃபுல் டிஸ்பிளே இருக்கும், முன்னாடி வந்து சின்னதா அந்த விண்டோஸ் சிம்பிள் போட்டு அவங்க போன் நல்லா ஞாபகம் இருக்கு லூமியான்னு சொல்லிட்டு. விண்டோஸ் வந்து ஏன் எனக்கு என்னோட பர்சனலி வந்துட்டு விண்டோஸ் ஏன் போன்ல ஒர்க் ஆகல அப்படின்னா விண்டோஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒண்ணு. அதுல வந்துட்டு ஆப்பிள் மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் வந்து அது வந்து அது டிராபேக்னு சொல்ல மாட்டேன். பட் பிசில யூஸ் பண்றதுக்கு இட் வாஸ் ஓகே. நான் சொல்றேன் பிசில யூஸ் பண்றப்ப நீங்க சர்ச் பண்ணியோ நீங்க உட்காந்து போட்டு அந்த ஞாபகம் இருக்கும் எது எது இந்த செட்டிங்ஸ் எங்க இருக்கு ஞாபகம். இப்போ போன்ஸ்ல அப்படி இல்ல. இப்ப நீ சொல்ற பாயிண்ட்ல தான் இன்னும் இன்னொரு லேயர் எனக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நோக்கியா வந்து ரொம்ப ஈஸியான ஒரு யூசர், ரொம்ப ஈஸியா எல்லாமே இருக்கிற ஒரு பிராண்ட். அதாவது நோக்கியாவோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இட் ரீச் அப் டு த ரூரல் செக்டார். ரொம்ப அதாவது என்ன சொல்றது, அந்த லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் பீப்புள்கிட்ட கூட அவங்கள அதாவது அதாவது ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லாம பெருசா எஜுகேஷன் இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க கூட இந்த போனை கையில கொடுத்து உங்களுக்கு ஒரு கால் வரும், நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதுல வந்து லெஃப்ட் பட்டன் அழுத்தினா நீங்க பேசலாம், ரைட் பட்டன் அழுத்தினா கட் ஆயிடும். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், யூஸ் இட் ஃபார்எவர். இல்லடா இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. அது கிரீன் கலர் பட்டன், ரெட் கலர் பட்டன்லயே அந்த கலர் வரைக்கும் அவங்க ப்ராப்பரா வந்து அதுக்கு டைப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நோக்கியா ஈவன் ஹேட் கஸ்டமைசேஷன்ஸ் இன் தமிழ் எப்ப 2000ஸ்ல. அதான் சொல்றேன், இப்போ வரைக்கும் நிறைய ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல தமிழ் ஆஃபர் பண்றது இல்ல, கூகுள் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுது. ஆமா மச்சான், அதான் சொல்றேன் அந்த ஈஸி டு யூஸ், புரியுதா? எவ்வளவு ஈஸியா இருக்கும், யாருனாலுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு பெரிய ஒரு திங்கிங்கே உனக்கு தேவையில்லை. நீ சும்மா சிம்மா போட்டா நீ வந்து போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இருந்த ஒரு கம்பெனி கொஞ்சம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான அத டோட்டலி கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி அந்த விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு. சோ அதுவுமே ஒரு ரீசனா இருக்கு. எப்படி ஸ்டார்ட் பண்றது, எங்க தொடங்குறது, எங்க முடிக்கிறதுனே தெரியல அந்த போனுக்குள்ள. எப்படி ஒரு பேசிக் கால் பண்றது எப்படின்னு கூட என் ஃப்ரெண்டோட போன் யூஸ் பண்றப்ப நான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். எப்படி அதுல கால் பண்ணணும்னு சொல்லி அப்ப என்ன பார்த்து சிரிப்பான், டேய் சிரிக்க வேண்டிய அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்ப வந்து நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டு இருப்பாங்க, ரெட்மி, ஷாமி எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்கிறப்ப அவன் மட்டும்தான் அந்த நோக்கியா போன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆமா ஆமா. அப்ப அதான். ஆனா இப்ப நோக்கியா வந்து இதை நம்ம ஹெம்னு சொல்லுவோமா இல்ல அது எப்படி அதை வந்து புட் பண்ண போறோம்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் பிளாக்பெரி, எனக்கு பிளாக்பெரியும் நோக்கியாவும் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஆடியன்ஸ் கிட்ட டெசிஷனை விட்டுறலாம்னு நினைக்கிறேன். யாரு ஹெம் யாரு ஹான்றது நாங்க சொல்றதை வச்சு டிசைட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ரெண்டு பேருமே அஃப்கோர்ஸ் தே வர் லேட் இன் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனா என்ன பண்ணாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தெரியும். BlackBerry never wanted to. The founder, he never wanted to change. He never wanted to change. Yeah. Okay. So இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடிக்கு அப்புறமா ஒரு ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி ஒன்று எங்களுக்கு ரொம்ப கியூரியஸா பட்டுச்சு. இதை பத்தி பேசி ஆகணும் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துல. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணத்துக்கு ஸ்கூல்ல எங்களோட டீச்சர்ஸ் இன்வைட் பண்றதுக்கு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவன் போயிருந்தான். போன இடத்துல வந்துட்டு எங்களை உள்ள அலோவ் பண்ணல பிகாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் ரூல்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க படிச்சப்ப இருந்த எந்த ஸ்டாஃப்ஸுமே அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணல, தேவர் ஆல் கான் டு சம் அதர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க நினைச்சோம் சரி வேற ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃபோட நம்பர் மட்டும் நாங்க வாங்கிட்டு நாங்க அந்த புது ஸ்கூலுக்கு போயிருந்தோம். போய் பார்த்தா எங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு 10 இயர்ஸ் முன்னாடி எங்களுக்கு யாரெல்லாம் கிளாஸ் எடுத்திருந்தாங்களோ 10th ஸ்டாண்டர்ட், அவங்க எல்லாருமே நான்லாம் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் அதே ஸ்கூல்ல படிச்சேன். பார்த்தா 12 இயர்ஸ் எனக்கு எடுத்த எல்லா ஸ்டாஃப் ஒரு 3/4 ஒரு 75% ஸ்டாஃப்ஸ் அங்க இருக்கிறாங்க. அதுவே பார்த்தா நம்ம ஸ்கூல் மாதிரி இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. நாங்க லிட்டரலி எங்களோட பழைய ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் தானே எங்களுக்கு ஸ்கூல். அந்த அடிப்படையில சொல்றப்ப ஒவ்வொருத்தர்ட்டையும் நாங்க இண்டிவிஜுவலா இன்விடேஷன் கொடுக்க போறப்ப அவங்க எங்ககிட்ட அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றப்ப ஒரு எல்லாரும் சொன்ன ஒரு காமனான பாயிண்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
என்னன்னா ஏதாவது இப்போ நாங்க படிக்கிற டைமையும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க கம்பேர் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, நீங்க படிக்கிறப்ப நீங்க பண்ற சில ஆக்டிவிட்டீஸ், சில அதாவது ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு ஃபர்கிவபிளா இருக்கும், இல்ல எமோஷனலா நீங்க ஒரு பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வந்துட்டு சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி. We are very good boys now, we didn't do all those things. ஓகேவா? சோ அதெல்லாம் சோ அதெல்லாம் வந்து கூப்பிட்டு சொன்னா நீங்க கேட்டுக்கிற பொசிஷன்ல இருந்தீங்க அண்ட் யுவர் பேரண்ட்ஸ் வர் கோஆபரேட்டிவ். அவங்க வந்து பிடிஏ மீட்டிங் வர்றப்ப நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம கிட்ட, நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட, ஐ மீன் நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் மேடம் அடி வெளுத்துருங்க, பையன் நல்லா படிச்சா மட்டும் போதும், இல்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்னா புடிச்சு வெளியே கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுங்க. பட் ஆனா என்னன்னா ஒரு பாயிண்ட்ல நிறைய நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, திட்டுறதும், ஐ மீன் எல்லாரும் முன்னாடியும் நம்மள வந்து மேபி ஹியூமிலியேட் பண்றது அவங்களதான் இருப்பாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் அவர்ஸ்ல வந்துட்டு நம்மள ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு பேசுறதும் அவங்களாதான் இருப்பாங்க. நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குதா? ஒரு ஒன் டிஸ்கஷன் நம்ம கிட்ட வச்சுப்பாங்க. என்ன பிரச்சனை, நான் கிளாஸ்ல ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னா ஒன்ன ஒரு பேட் எக்ஸாம்பிளா பார்த்துட்டு மத்த எல்லாரும் ஒன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் திட்டினேன். பட் அதர்வைஸ் நான் ஃப்ரெண்ட்லி தான், உனக்கு நீ எப்பவுமே நான் உனக்கு அப்ரோச்சபிளா தான் இருப்பேன்னு சொல்லி அந்த லேட்டர் பார்ட் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. 9th 10th போனதுக்கு அப்புறம் தான் தேவர் லைக் தட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பயங்கர ஸ்ட்ரிக்ட், சில டைம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க தான் டீச்சர்ஸ் எல்லாருமே. இப்போ அதான் எகெயின் நான் இதான் சொல்றேன், உன்ன மாதிரி ஆளுகளுக்கு அது ஸ்ட்ரிக்டா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது கஷ்டமா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. யோசிச்சு பார்த்தா அந்த டைம்ல அது கஷ்டமா, அதுக்காக ஒரு கிரட்ஜ் ஹோல்ட் பண்ற அந்த மாதிரி எல்லாம் இல்ல. டீச்சர்ஸ் மேல ஒரு கிரட்ஜ் அப்போ கடுப்பா இருந்துச்சு. ஓகேவா? தெரியும் நம்ம திட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடுப்பா இருக்கும், புரியுதா? கடுப்பா தான் இருக்கும், கடுப்பா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கிரட்ஜ் ஹோல்ட் பண்ண மாட்டோம். இப்போ வரைக்குமே நம்ம இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஏன் இன்வைட் பண்ண போறோம்னா, பிகாஸ் the love we have to respect, the love and respect that we have to them, அது கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. சோ கமிங் டு திஸ் ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் அவங்க டீல் பண்றது என்ன பிரச்சனை சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க பண்றது எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியா அப்படிங்கிற நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கிறப்ப அவங்களோட தப்பு வந்து ரொம்ப டிஜிட்டலா ரொம்ப வந்து ஒரு அபியூசிவா மாறிடுச்சு. அது வந்து எங்களுக்கு தெரிய வரதுக்குள்ள ஒரு 2-3-4 டைம்ஸ் தெரிஞ்சாலுமே, அதனால எங்களால தெரிஞ்சு அவங்க இன்டர்வீன் பண்ணும் போதுமே அது அவங்களோட பெரிய பாவமா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன தப்போ பெரிய தப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது அவங்க இன்டர்வீன் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஹோல்டு இருந்துச்சு, சரியா? ஃபுல் கண்ட்ரோல். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை கொஸ்டின் பண்ணி எதுவும் பண்றதுக்கு கொஸ்டின் இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட் அவங்க பேக் பண்ணுச்சு, ஏன்னா இவங்க இருந்தாதான் ஸ்கூல்ல வந்து கண்ட்ரோல்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸும் அவங்களை பேக் பண்ணாங்க. கரெக்டா? பேரண்ட்ஸும் பேக் பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த ரெண்டு சப்போர்ட்டுமே இல்லாததான் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. கரெக்ட். ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஃபீட்பேக் தராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சா நெக்ஸ்ட் டேவே பேரண்ட்ஸ் வந்து क्वेश्चन பண்றாங்கங்களே, உங்களுக்கு ஏன் ரைட் அடிக்கிறத கூட விட்டுரு. சரி ஓகே, அடிக்கிறது ஐ ஆல்சோ அகைன்ஸ்ட், அடிக்கலாம் கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கிறது வேற, பட் அடிக்கிறது ஒரு அவங்களை கூப்பிட்டு நீ என்ன பண்றேன்னு கேக்குறதே, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலே அடுத்த நாள் பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. என்ன ரீசனுக்காக அந்த அப்படி திட்டணும் அப்படிங்கறத வந்து கேட்க கூட அவங்க ரெடியா இல்ல அப்படின்றாங்க. இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு ஹார்ஷா, அஃப்கோர்ஸ் டீச்சர் ஷுட் நாட் பி ஹார்ஷ் தான், இருந்தாலும் அவங்கள வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்ல ஒரு டிசிப்ளினரி வேர்டு சொல்லக்கூட அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லைங்கிற மாதிரி டீச்சர்ஸ் ரொம்ப ஃபீல் அதான் இப்போ விச் இஸ் அதுவும் கம்பைன்டு வித் பேரண்ட்ஸோட அந்த ப்ரொடெக்டிவ்னஸ், அதாவது என் பையனையோ பொண்ணையோ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது ரெண்டுமே சேர்ந்துட்டு இவங்க கையை கட்டி போட்ட மாதிரி பேசிக்கலி. அதாவது நம்ம டைம்ல வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு நம்ம, அதாவது இவங்களுக்கு ஒத்து போற மாதிரி இருக்க மாட்டாங்க. 10ல 2 பேர் வந்து கண்டிப்பா ரெபலா இருப்பாங்க. இல்ல என் பையனை இப்படி நீங்க குறை சொல்லலாம், அவன் என்ன பண்ணாலும் நீங்க பண்ணது தப்பு சார் அப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா ஜெனரலைஸ் பண்ணாம பார்த்தோம்னா இப்ப இருக்கிற கண்டெம்பரரி சிச்சுவேஷன்ல 10ல ஒரு 8 பேர் அந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்ப என்ன பொறுத்து எல்லாருமே வந்து क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ வந்து டீச்சர்ஸ் மேல இருக்கிற ஒரு குட்வில் இல்லாம போயிடுச்சு. இப்ப என்னன்னா உன் பசங்களை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணலாம், டிஃபெண்ட் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம டிஃபெண்ட் பண்றதுனால தான், நமக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் நம்ம பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு நம்ம என்னென்ன பண்றோமோ அதை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அப்படி நீ பப்ளிக்கா டிஃபெண்ட் பண்ணும்போது நீ பிரைவேட்டா நீ வந்து ஒரு யூ ஹேவ் டு மேக் திங்ஸ் ரைட், எது கரெக்ட் எது தப்புங்கிற மாதிரி. ஏன்னா we were kids, we do like crazy stupid things. இல்ல கிட்ஸா இருக்கும்போது we are meant to do all those things. அப்படி இருக்கும்போது அதை ஒரு ரைட் பண்றது தான் ஒரு டீச்சரோட இதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல,
நம்ம டீச்சர்ஸ்லயே நமக்கு 10th வரைக்கும் இந்த டீச்சர்ஸ் நமக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. 11th 12th ஸ்கூலே நமக்கு ஹையர் செகண்டரி நமக்கு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ஆமா, we had a change of எனக்கு school. 10th completely- வரைக்கும் நம்ம படிச்ச ஸ்கூலோட எனக்கு நார்ம்ஸ் அண்ட் ஆமா. கல்ச்சர் வேற. இங்க 11th 12thல அதுவும் இருந்த நம்ம அங்க world ஏ வேற. அங்க இருந்து ஒரு பர்டிகுலர் டீச்சர் she didn't like me. அது ரொம்ப எவிடென்ட்டாவே இருந்துச்சு that she didn't like me. அப்படி சொல்லும்போது என் வீட்ல நான் சொல்லும்போது எங்க அம்மா வந்து சொல்றாங்க, சரி நான் போய் அது கேட்கறேன் அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். அதே அம்மா இங்க 10th வரைக்கும் நம்ம படிச்ச ஆதிஷ்ல இருக்கும்போது எதுக்குமே எந்த டீச்சர்ஸ் ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னா கூட அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா புரியுதா, எங்க அம்மாவுக்குமே அந்த ஒரு மைண்ட் செட் புரியுது. ஆமா, ஒரு இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது புரியுதா. ஸோ அதனால அவங்க சொன்னா அது உனக்கு கரெக்டா தான் இருக்குங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது இங்கே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனால் டீச்சர்ஸ் கேன் ஹாவ் அ ஹோல்ட். இப்போதைக்கு இப்போ என்கிட்ட கேட்டு நான் என்ன சொல்லுவேன், அவங்களோட மெத்தடாலஜியை அவங்க மாற்றணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது ஒரு இதாக இருந்துச்சு நமக்கு. கரெக்ட். ஏன்னா மத்த எந்த ஃபீல்டையும் விட டீச்சர்ஸ் ஃபீல்டுக்கு வந்துட்டு அந்த தே ஆர் த ஒன் ஹூ டீல்ஸ் வித் லாட் ஆஃப் அப்கமிங் ஜென்ரேஷன். அவங்களோட சிலபஸ் மாறுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு இயர் ஆன் இயர் கிட்ஸோட மைண்ட் செட் மாறுற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். தே கீப் ஆன் எவால்விங். கிட்ஸ் பண்ற விஷயங்கள், எக்ஸ்போஸ் ஆகிற திங்ஸ், அவங்க பேசுற வார்த்தைகள், டேர்ம்ஸ் எல்லாமே புதுசா இருக்கும் இயர் ஆன் இயர். ஸோ டீச்சர்ஸ் ஆர் த ஒன் ஹூ நீட்ஸ் a lot of training with respect to that mental evolving. அவங்க தான் வந்துட்டு எப்படி சீக்கிரம் அப்டேட் ஆகணும் அப்படிங்கறத வந்துட்டு they should have that skill. This cheese keeps on moving actually. டீச்சிங் ஃபீல்ட்ல மட்டும் இந்த சீஸ் வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். There is no other way. நீங்க ட்ரையல் அண்ட் எரர் படியோ being a scurry one, you have to figure out like where is the current cheese and how to get to that. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் தான் சீஸ்னு வச்சுக்கிட்டா you have to do something to grab that and you have to condition them. And also like நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்மிங் வித் டீச்சர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். இப்போ உள்ள பீப்புளுக்கு அந்த கனெக்ட்ங்கிறது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ்னு பேசுறப்ப பேலன்சிங் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நம்ம இந்த டாபிக் பொறுத்த வரைக்குமே இதுவும் இட் இஸ் ஆல் அபவுட் சேஞ்ச் தான். ஏன்னா in every phase of our life relationships keeps on coming and going and some relationships stay forever in our lives. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த forever in our life அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா வேற ஜோன்ல நமக்கு கிரியேட் ஆகும். ஸ்கூல்ல ஒன்று, காலேஜ்ல ஒன்று, ஒர்க் பிளேஸ்ல ஒன்று, வேற இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்டிங் என்னன்னா நம்மளோட ஸ்பவுஸ், அதாவது மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஜோன். ஸோ இதுல வந்துட்டு ரெண்டு வகையான மேரேஜஸ் இருக்குது. அதாவது லவ் மேரேஜஸ் ஒன்று இருக்குது, அரேஞ்ச் மேரேஜ். நோ மேரேஜ் ஒன்று இருக்குது. லவ் மேரேஜஸ்க்கு அப்புறம் நோ மேரேஜ் ஒன்று இருக்குதுடா. நோ மேரேஜ் ஒன்று இருக்குது. ஐ ரெக்கமெண்ட் தட் பர்சனலி. கேட்டுக்க. இந்த மேரேஜ்ங்கிற ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறமா எப்படி வந்து நம்மளோட அந்த பழைய ரிலேஷன்ஸையும் அந்த ஸ்பௌஸையும் நம்ம டேலி பண்றோங்கிற விஷயம் இருக்குல்ல. இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் எவ்ரி யங்ஸ்டர்ஸ் லைஃப். அதாவது ஒரு 25 to 30 வயசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை வந்து சில பேர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாங்க வித் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் வந்து தே ப்ரையாரிட்டைஸ் தேர் ஸ்பௌசஸ் and let go of their friendship. The vice versa can never happen actually. So இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீ எப்படி பாக்குற? நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே அவ்வளவுத்துக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் போது it happens, but I would wish like everyone to balance it out. ஏன்னா பேலன்ஸ் பண்ணலைன்னா it will be very difficult எனக்கு தோணுது. ஏன்னா you need like அந்த பொண்ணுக்கு நீ புரிய வைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ நீ புரிய வைக்கணும், உன் லைஃப்ல இவ்வளோ இம்பார்ட்டன்டான பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இஃப் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அபவுட் யூ புட்டிங் தி எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன், இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கோயேன். இப்போ என் வீட்டில் ஒன்னையோ கவ்வையோ நீல்சியோ அஷ்னியோ அவங்க எல்லாருமே எப்படி எவ்வளோத்துக்கு இவ்வளோ நல்லா தெரியும். ஏன்னா அவங்க கிட்ட நான் ஒன்னை பற்றியோ இவங்க எல்லாரையும் பற்றி எப்படி பேசணும் அதை வச்சு தானே. கரெக்டா? அதனால தானே உனக்கு இன்னும் இப்போ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. நீ வந்தால் நீ வீட்டுக்கு வரலாம், ஜாலியாக உங்க இது மாதிரி இருக்கலாம். இப்போ உங்கள் அப்பா கிட்ட நான் எவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து அதான் நம்ம போட்ட இனிஷியலாக நம்ம போட்ட கிரவுண்ட் ஒர்க், அதோட லேயிங் தான். இவ்வளோ ஏச தெரிஞ்சது நம்ம அவ்வளோத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணது. ஸோ அதே மாதிரி அவங்க ஸ்பௌசஸோடய அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடய பண்ணாங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸோடய பண்ணாங்கன்னா அந்த இதுக்கான பிரேக் ஆகாது. ஆனால் இது வெறும் மேரேஜ் மட்டும் இல்லை மச்சான். மேரேஜுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். பட் இப்போ நீ வேற கண்ட்ரிக்கு இது இந்த பிரச்சனை வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப், மல்டிபிள் சர்க்கிள்ஸ்குள்ள நம்ம போறப்போ லைக் மெயின்லி ரொம்ப சோஷியபிளான பீப்புளுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை வரும். எஸ், சில பாயிண்ட்ஸ் ஐ டோ கண்டிப்பா அதேதான். ஆனா என்னன்னா நீ வந்து வேற சிட்டிக்கு மூவ் ஆறேன்னு வச்சுக்கோ. நீ வேற சிட்டிக்கு மூவ் ஆற இல்ல வேற கண்ட்ரிக்கு மூவ் ஆற. இப்போ ஆமா ஆஃப் கோர்ஸ் யூ வில் கெட் a lot of இப்போ என்ன எடுத்துக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்து யூரோப் போனேன். யூரோப் போகும்போது 3 இயர்ஸா இங்க வரவே இல்லை.
நான் இங்கே 3 இயர்ஸாக வரல. பட் ஸ்டில் நான் வந்து நம்ம எல்லாருமே கனெக்டடாகவே தான் இருந்தோம். நாங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே, நீங்கள் என்ன எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே வி ஆல்வேஸ் கனெக்டட். ஸோ திருப்பி வரும்போது என்னதான் இருந்தாலும் ஓகே ஹேவ் மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எனக்கு என்ன நடக்கும் நடக்கலையோ இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நீல்ஸும் அதே மாதிரி தான் எடுத்து எக்ஸாம்பிள். அவன் அங்கே இருக்கிறான், நமக்கான எவ்வளோ கனெக்டடாக இருக்கும் போகிறேன். அதான் நம்ம எடுக்கிற ப்ரையாரிட்டி தான். இஃப் ஏபிள் டு புட் தட் ப்ரையாரிட்டைஸ் தீஸ் பீப்புள், தீஸ் ஆர் பீப்புள் லைக் அவங்க வேல்யூ நம்மளே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மேரேஜ், இட்ஸ் அபவுட் பீப்புள் மூவிங் டு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். லைக் அவங்க லைஃப் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். அப்போ அதுல ஒரு சின்னதா ஒரு டைம் எடுத்து ஒரு 10-5 மினிட்ஸ் எடுத்து ஒருத்தவங்களுக்காக டெக்ஸ்ட் பண்றதோ கால் பண்றதோ தட் மேக்ஸ் a huge difference சொன்னீங்க. அதான் நம்ம சொல்ற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோம், டைம் சேஞ்ச் பீப்புள் சேஞ்ச், அந்த மாதிரி சொல்றது போலதான் அந்த இந்த சேஞ்சை வந்து எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கோப்ப பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் நோ ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் கெட் ஹர்ட், அது எதுவுமே அது யாரோட ஃபீலிங்ஸும் ஹர்ட் ஆகாத வரைக்கும் திஸ் கேன் ஸ்டே ஹெல்த்தி. ரைட் தப்புன்றது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது கரெக்ட் தான். When you retrospect yourself, you will find some new direction. At the end of the day, நம்ம பேசுறது தான் எப்பவுமே பேசுற மாதிரி தான். There's no right and wrong in things. It's about from which perspective is looking into it. ரைட் அண்ட் ராங்னு பேசிட்டேன். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டை பத்தி ஏன்னா நம்ம நம்மளோட லாஸ்ட் வீடியோட ஹைலைட்டே வந்துட்டு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பத்தி நம்ம பேசினது. அண்ட் அதுக்கு நமக்கு வந்த ரெஸ்பான்சஸ் தான் which was very I mean ரொம்ப ஜெனியூனா இருந்துச்சு இந்த ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் ரொம்ப சர்காஸ்டிக்கா பேசுறாங்க. ஆமா. சோ நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட், நம்ம மைண்ட் செட்டை வந்துட்டு growth மைண்ட் செட்டையும் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டையும் எதோட மைண்ட் இதை அசோசியேட் பண்ணி பண்ணுவா. அதுல வந்து they had a conflict and we sorted it out, like we had a discussion அந்த மாதிரி போச்சு. so similarly இந்த புக்ல இல்ல அதுதான் நான் சொல்லுவேன்ல, that was the intention. the bookோட intention was to like அந்த மாதிரி பேசணும். we will have to come out of their fixed mindset and discuss, because discussions where everything starts. so அதுவே we should be like proud of it, like yeah okay certain people contacted us and we talk. இல்ல நம்மளோட friends தான், but it was and people lend their ears and they listen to us. full podding. ஏன்னா நடுவுல நம்ம பேசிட்டு போகுது, நடுவுல தானே வந்திருக்கும் அந்த ரைட் மிடில் ஆஃப் தி எபிசோட்ல தான் அந்த போர்ஷன் வரும். ஆல்மோஸ்ட் நியர் தி எண்ட் ஆஃப் தி வீடியோல தான் வரும். அது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஓகே இவ்வளவு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே போல இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 2 டிவிஷனா பிரிச்சோம் அப்படின்னா, ஒன் இஸ் கோப்பிங் அப் வித் சேஞ்ச் அண்ட் இன்னொன்னு வந்து பீயிங் ரிலக்டன்ட் டு சேஞ்ச், நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. ஸோ இதுல வந்து ஆப்வியஸா எனக்கு என்ன தெரியுதுன்னா, the leftists are one who cope up with the change, first who analyze the change and then cope up with it, but sooner or later they adapt to it. But rightists are the one who argue that change, அவங்க வந்து they always stand against the change and they are basically the hem, ரொம்ப slow and they remain sluggish towards change. They always have a conflict to because like ஸோ ஃபைனலி டு சம் இட் அப், இந்த புக்கை பொறுத்த வரைக்குமே இதுவுமே ஒரு மஸ்ட் ரீட் புக் தான். அண்ட் சின்ஸ் இட் இஸ் லெஸ் தென் 100 பேஜ் புக், எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் பேசிக்கலி நீங்க இதை வந்து ப்ரீஜுடிஸ்டா போகாம இதை வந்து ஒரு ஸ்டோரி புக்கா நீங்க அப்ரோச் பண்ணாலே போதும். யூ வில் கெட் ஒரு யூ வில் கெட் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நான் என்ன சொல்லுவேன், லைக் ஒரு பிகினரா இஃப் யூ நியூ டு ரீடிங், நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ஈஸி புக். 100 pages you can sit and finish in an hour. So and I also like you'll take a lot of depth out of this book. ஒரு ஓப்பன் மைண்டடாக லைக் இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்க. ஒரு இந்த மாதிரி புக்ஸ்லாம் வி ஷுட் பி கீப் ஆன் ரீடிங் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் திருப்பி இந்த புக்ஸ் மாதிரி புக்ஸ் எடுத்து படிக்கும் போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கிறோம், நம்ம லாஸ்ட் டைம் எப்படி ரீட் பண்ணும்போது எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், அந்த ஒரு சேஞ்சுமே ஒரு நல்லா நமக்கே ஒரு தெரிகிற மாதிரி ஒரு எவிடென்ட்டான ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சேஞ்ச் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதான் சேஞ்சஸ் இன்னெவிட்டபிள், யாராலையுமே அதை மறக்க முடியாது. நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி நம்ம சுற்றி எல்லாமே மாறும், நம்மளுமே மாறுவோம். அது எல்லாத்துக்குமே நம்ம எவ்வளோத்துக்கு ப்ரோஆக்டிவாக இருக்கிறோம், ப்ரோஆக்டிவாக இருந்து அந்த சேஞ்சஸை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி அதை அடாப்ட் பண்ணோம்னா வி வில் ஸ்டே ரிலவெண்ட் லைக் ஜியோ. இல்லைன்னா நம்மளோட லெஜெண்ட் பிஎஸ்என்எல் மாதிரி ஆயிரம் வரும். இன்னொன்று என்னன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் அந்த ஃபாஸ்டஸ்ட் அடாப்டபிலிட்டி டு சேஞ்சுங்கிற வகையில் இந்த கேரக்டர்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்னிஃபி, ஸ்கர்ரி, ஹா அண்ட் ஹெம் அப்படின்னு தான் லிஸ்ட் பண்ணணும். பட் இது வந்து எப்படி சொல்றது, அதாவது எல்லாராலையுமே வந்துட்டு ஸ்னிஃபியா இருக்கணும் அப்படின்னு அது வந்து இட் இஸ் இம்பாசிபிள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டம் லைனா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இஃப் யூ கான்ட் பி எ ஸ்னிஃபி அட்லீஸ்ட் பி எ ஸ்கர்ரி.
அப்படிங்கறத என்கிட்ட நான் சொல்ல லைக் நம்ம லைஃப்ல வில் ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்னிஃபியன்ஸ் கரியா இருக்க முடியாது. ஸோ சில இடத்துல கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஆன் டாப்பில் இருப்போம், எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுப்போம். அங்கே ஸ்னிஃபியாக இருக்கலாம், இடத்துல ஸ்கரியாக இருக்கலாம். அட்லீஸ்ட் ஹாவாச்சும் இருப்போம். நம்ம வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சிருக்க இடத்துல லூஸாக விடுவோம். ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஈஸி டு லெட் இட் கோ, பட் லெட்ஸ் ட்ரை அண்ட் லெட் கோ ஆஃப் திங்ஸ். இது ரொம்ப ஸ்கேரியாக தான் இருக்கும், ரொம்ப டார்க்காக தான் இருக்கும், பட் அதை தாண்டி போனால் தான் வி கேன் see the லைட்டுன்னு தோணுது. ஸோ அந்த ஸ்கேரியஸ்ட் பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா இட்ஸ் unknown. ரைட், இட் வில் பி அன்னோன். அந்த அன்னோன்ஸ்குள்ளே போனால் தான் வில் பி ஏபிள் டு என்ன சொல்லலாம், ஃப்ளரிஷ், வில் பி ஏபிள் டு கெட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப்னு தோணுது. பட் கண்டிப்பாக எப்போவுமே ஹெம்மா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே ஒரு ஓத் எடுத்துப்போம். ப்ளீஸ் டோன்ட் பி ஹெம். அண்ட் ஃபைனல் நோட்டா ஜிவிஎம் எழுதின மாதிரி லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம், ரெடியா இருக்கோமா இல்லையான்றதுதான் கேள்வி. ஸோ இந்த முடிக்கணும்னு ஜிவிஎம் தான். ஓகே ஓகே. ஸோ சைனிங் ஆஃப். நெக்ஸ்ட் புக்ல நம்ம சந்திப்போம். பை பை பை. சோ